வணக்கம். கடந்த இதில் அதிமுக பற்றி பார்த்தோம். இப்போ இந்த இதில் நம்ம திமுக பற்றி பார்க்குறோம். இப்போ திமுகனுடைய கட்சி தோற்றனால முதல்ல நம்ம அதை சொல்லிடுவோம். 17/9/1949 இந்த திமுக கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. அண்ணாதுரை இருந்தார். அப்போ கலைஞர் மிக மிக 14வது இடத்துல இருந்தவர். அவரை எந்த கிரகம் அந்த கட்சிக்கு தலைமையாக கொண்டு வந்ததுங்கிறது தான் சொல்கிறோம். நாம் இந்த கட்சியையும் தலைவர்கள் ஜாதகத்தையும் சொல்வது அவர்களுடைய பற்றிய விமர்சனம் அல்ல, இல்லது ஒருத்தரை அவர்களை பற்றி குறை சொல்வதோ அல்லது அவர்களை தவறான முறையில் விமர்சிப்பதோ அல்ல. எப்படிப்பட்ட போராட்டத்தை சந்தித்து இவங்களாம் அந்த இடத்துக்கு வந்தார்கள், அல்லது எப்படிப்பட்ட கிரகம் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்ததுங்கிறது மட்டும்தான். இதை மீண்டும் சொல்கிறேன், ஜோதிட கணிப்பு தான். அப்போ 1949 இந்த கட்சி ஆரம்பிக்கிறப்போ லக்கணத்தில் ராகு, 7ஆம் பாவத்தில் சூரியன், புதன், கேது. புதன் அவருக்கு ஆட்சி பெற்றது. ஒரு ஜாதகத்தில் புதன் ஆட்சி பெற்றுட்டாவே அவங்ககிட்ட சட்ட நுணுக்கங்கள் மிக சிறப்பாக இருக்கும். இந்த ஜாதகத்தில் புதன் ஆட்சி கட்சியில், சனி அப்படிங்கிறது சிம்மத்தில் சனி. அப்போ இப்படிப்பட்ட அமைப்பில் குரு, லக்னாதிபதி குரு தன்னுடைய 10ஆம் வீட்டிலேருந்து சந்திரனை பார்க்குறார். குரு சந்திர யோகம். இதுபோல் யோகங்கள் திமுக கட்சி சந்தித்த போராட்டங்களையும் அதோடு இணைந்து தலைவர் கலைஞர் அவர்கள் இணைந்து அதை போராடி காப்பாற்றின விதமும் தமிழக மக்களுக்கு நன்றாகவே தெரியும். அதை பற்றி நாம் ஒன்றும் புதுசாக விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் எந்த யோகம் இந்த கலைஞரை இந்த கட்சியோட மிகப்பெரிய யோகத்துக்கு கொண்டு வந்தது அல்லது அவர் கட்டி காப்பாற்ற வைத்தது அப்படிங்கிறது கலைஞர் கடகலக்கணம். அப்போ இந்த கட்சியினுடைய இலக்கணமும் டாக்டர் கலைஞர் அவர்கள் லக்கணமும் முதல்ல திரிகோணம் அப்படிங்கிற அமைப்பு. கட்சிக்கு அடுத்தபடியாக 5ஆம் வீடு அப்படிங்கிற இடத்துல இருப்போம். கட்சிக்கு 5ஆம் வீடு எதுங்க? கடகம். அந்த இடம் தான் கலைஞருடைய லக்னம். அந்த இடத்துல இருக்கிற சந்திரன் உச்சம். அப்போ அவர் ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்சிக்கு தலைவரானதில் மிகப்பெரிய ஆச்சரியங்கள் எதுவுமே இல்லை. ஒருத்தர் தலைவராகிட்டா பத்தாது, அந்த இடத்த கட்டி காப்பாற்ற வேண்டும். அவர் இருக்கிற வரைக்கும் அவரை தலைமை பதவியிலே இருக்க வைத்த யோகம் அப்படிங்கிறது எது? இது நமது முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஜாதகம். இது எல்லாத்துக்கும் இங்கே தெரிஞ்சிருக்கும். கலைஞருடைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். இப்போ அவருடைய பேரன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர், அவர்கள் நட்சத்திரமும் அதே மிருகசீரிஷம். இப்போ கலைஞர் அவர்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா குரு சனி வக்கரம் பெற்று தான் இருக்குது. ஆனால் எல்லாம் உச்சம் பலம். குரு செவ்வாயோட வீட்டில், நட்பு வீட்டில் அவருக்கு இருக்கார், 5ஆம் பாவத்தில். செவ்வாய் உச்சம் பெற்ற ஜாதகம். அப்போ இந்த 10 யோகங்கள், பஞ்சமகா புருஷ யோகங்களில் 3 யோகம் உள்ள ஜாதகம். ருஷயோகம், சசயோகம் அப்படிங்கிற விஷயங்கள் இவருக்கு ஜாதகத்தில் மிக சிறப்பான அமைப்பில் உள்ள ஜாதகம். அதாவது சசயோகங்கிறது சனி ஆட்சி உச்சம் பெறுதல், ருஷயோகங்கிறது செவ்வாய் ஆட்சி உச்சம் பெறுதல். அப்போ இவருக்கு ரெண்டுமே அது உச்சம். அந்த உச்சம் பெற்ற செவ்வாய் சனி இவருக்கு லக்னத்தை பார்ப்பது, 2 உச்சம் பெற்ற கிரகங்கள் அந்த இடத்தை பார்ப்பது. அப்போ எவ்வளோ பெரிய அவர் அந்த போராட்ட குணம் அவருக்கு எமது அமைந்ததற்கு அந்த 3ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயோட வீட்டில் அமர்ந்தது. அவருடைய எழுத்து மற்ற விஷயங்களை பற்றி நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் சொல்கிறதுக்கு இல்லைன்னா அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த சனி இப்படி உச்சம் பெற்று அவருக்கு இருந்தனால தான் அவர் கடைசி வரைக்கும் அவரால் அதை தக்க வைத்து கொள்ள முடிந்தது. இந்த லக்கணம், கட்சி லக்கணமும் அவருடைய லக்கணமும் தொடர்பு. 5ஆம் பாவதி, கட்சியினுடைய 5ஆம் பாவாதிபதி இவர் ஜாதகத்தில் உச்சம். கட்சியினுடைய 11ஆம் பாவாதிபதி இவர் ஜாதகத்தில் உச்சம். அதனால தான் இந்த கட்சியினால், அதாவது தலைவரால் கட்சிக்கு லாபம், அவர் தான் காப்பாற்றினார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல எடுத்து சொல்லிவிட்டு, அதுக்கு அடுத்தபடியாக ஐயா நமது தற்போதைய தமிழக முதல்வர் உயர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜாதகத்தையும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் ஜாதகத்தையும் காமிச்சிட்டு ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஜாதகம், இவர் ஜாதகத்தில் எனக்கு லக்கணம் சரியாக தவறாங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் உண்டு. அதனால் லக்கண ரீதியான விளக்கங்களை நான் சொல்வதற்கு இல்லை இதில். ஆனாலும் இவருக்கு ஜாதகத்தில் சசயோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு யோகம் இவருக்கு அமைப்பில் சிறப்பாக இருக்குது. இந்த சசயோகம் அப்படிங்கிறது இவருக்கு வக்கரம் பெற்று இருந்து சிறப்பாக இருக்குது. ராகு அப்படிங்கிறது மகரத்தில் இருப்பது. அதனால தான் இவர் தன்னுடைய தலைமை பதவி இவர் கைக்கு வரத்துக்கு நீண்ட நாள் போராட்டம். இவர் முதல்வரான இவர் ஜாதகத்தில் அந்த முதல்வர் யோகம் இருந்ததுனால தானே முதல்வர் ஆனார்னு எல்லாம் கேட்கலாம். ஒரு அடிப்படை விஷயத்தை இங்கே சொல்கிறேன். இது யார் வருத்தப்பட்டாலும் சரிங்க, திமுக காரங்க அதை வருத்தமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, நமது தளபதி ஐயா ஸ்டாலின் படி அவர் முதல்வராக யோகம் அவருக்கு இல்லை. அப்புறம் எப்படி இந்த 21 வந்தது, அவர் எப்படிங்க முதலமைச்சராக இப்போ இருக்கார் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜாதகத்தை நல்லா பாருங்கள். அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜாதகம், இவர் ஜாதகத்தில் இருக்க யோகத்தை நீங்கள் நல்லா நான் உங்களுக்கு விளக்கமாக ஒவ்வொரு பாயிண்டாக சொல்கிறேன். மிக அரிதான கிரக மாளிகை யோகம் உள்ள ஜாதகம்.
மிக அரிதான கிரக மாளிகை யோகம் உள்ள ஜாதகம் இவருடைய ஜாதகம். கிரக மாளிகை யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். மாலை, இப்போ ஒரு மாலை தொடுக்கிறோம், வரிசையாக பூக்கள் இருக்குது. அது மாதிரி கிரகங்கள் வரிசையாக 2ஆம் இடத்துல இருந்து வரிசையாக இவருக்கு கிரக அமைப்புகள். பர்வத ராஜயோகம். இந்த பர்வத ராஜயோகம்ங்கிறது என்னென்னா, ராகுவுக்கு கேந்திரங்களில் கிரகம் இருப்பது. அந்த பர்வத ராஜயோகத்தின் விளக்கம் என்னென்னா, ஒரு யோகம் கிடைச்சதுன்னா மலை எப்படி உயர்ந்து நிற்கிதோ அதுபோல் அசைக்க முடியாத அது யோகமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது. அந்த யோகம் இவருக்கு உண்டு. இந்த கிரக மாளிகை யோகம் முதல் தரமான யோகம். ஒரு உச்ச கிரகம், ஒரு ஆட்சி கிரகம், 5, 11 பார்வை பரிவர்த்தனை. லக்னாதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் லக்னத்தை பார்ப்பது. லக்னாதிபதி அப்படிங்கிற கிரகம், லக்னாதிபதினா ஜாதகருடைய கும்பலக்கண அதிபதி சூரியனோட வீட்டிலேருந்து லக்னத்தை பார்ப்பது. பொதுவாகவே சனி சூரியனோட வீட்டில் இருந்தால் தந்தைக்கு தோஷம் என்று சொல்வர்கள் தான் அதிகம். ஆனால் இங்கே ஏன் இப்படி மாறி வேலை செய்யுது அப்படின்னா, லக்னாதிபதி சூரியனோட வீட்டிலேருந்து அந்த லக்னத்தை பார்ப்பது. அதற்கு அடுத்தபடியாக சனி சந்திரன், உச்சம் பெற்ற சந்திரனை லக்னாதிபதியும் 6ஆம் இடத்து அதிபதியும் தொடர்பு. இது எதிரிகளை வெல்ல வைக்கக்கூடிய அமைப்பு. சூரியன் 10ஆம் பாவத்தில் இருக்குது. இவருக்கும் ஒரு பௌர்ணமி யோகம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஜாதகர் பௌர்ணமியில் பிறந்தவர். இப்போ கலைஞர் அவர்கள் அமாவாசை யோகத்தில் பிறந்தவர். அவருடைய பேரன் பௌர்ணமி யோகத்தில். பௌர்ணமி யோகம்னா வளரக்கூடிய யோகம். அப்போ இந்த ஜாதகன் வளர்ந்திருந்து படிப்படியான நன்மைகள், வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை அடைந்திருக்கலாம். இவர் பிறந்தது பாருங்கள் 1977, 27/11/1977. இது சரியான நேரம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இவர் பிறந்த நேரத்தில் இவருடைய நட்சத்திரம் மிருகசீரிசம், செவ்வாய். மிருகசீரிசுக்கு அடுத்தது ராகு. அந்த ராகு இவருக்கு பாருங்கள் 8ல் அஷ்டமத்தில் ராகு. அப்போ இவர் பிறந்த அந்த 18-21 வருஷம் வரைக்கும் இந்த கட்சி, திமுக கட்சி எந்தப்படி ஒரு நிலைமையில் இருந்து அதை போராடி கலைஞர் அவர்கள் காப்பாற்றி வைத்திருந்தாருங்கிறது தமிழக மக்கள் அனைவரும் நன்கு அறிவார்கள். அஷ்டமத்து ராகு ஆட்டி வைத்து, அதே ராகு சூரியன் பார்வை. அப்போ இந்த ராகு சூரியன்லாம் பார்வை இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவருடைய தந்தைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இது கொடுத்தது அப்படிங்கிறதே அறிவிங்க. இதை ஏன் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னா, இப்படிப்பட்ட தோஷத்தை கொடுத்த கிரகம் எப்படி அவருக்கு அந்த யோகத்தை செஞ்சது அப்படிங்கிறது. சனி தேசையில் இவர் ஆட்சிக்கு பதவிக்கு வர்றார். ஒரு சனி எப்பயுமே ஒருத்தருக்கு 10ஆம் வீடு, 10ஆம் வீட்டு அதிபதி நிற்கிற வீடு அல்லது 10ஆம் வீட்டு அதிபதியோட தொடர்பு, இந்த மாதிரி விஷயங்கள் லக்னத்தை பார்த்தா அவர்களுக்கு அந்த யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஜாதக யோகத்தில் உள்ளது. அப்போ இவருக்கு அந்த சனி தேசம் நடக்கிறப்பே அந்த யோகம் அப்படிங்கிறது இவருக்கு அது. அந்த யோகத்தை யாருக்கு கொடுக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவர் ஜாதகத்தில் 9ஆம் பாவாதிபதி அப்படிங்கிற சுக்கிரன் மிக பலமாக ஆட்சி பெற்று இருக்கார் மூலத்திரிகோணத்தில். அதனால் அந்த பாக்கியம் தந்தைக்கு மிகப்பெரிய யோகத்தை இவருக்கு கொடுத்தது. இப்போ அந்த ஜாதகம் வேலை செய்யுமா அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா, இது யோகத்தை கொடுத்த அதே கிரகம்தான் இப்போ அவருக்கு சரிவை தருகிறது. இந்த விஷயத்தில் கட்சி ஜாதகத்தை நம்ம எப்பயுமே எடுத்து பார்ப்பது சிறப்பு. நம்ம முதல்வர் ஐயாவுக்கு இருக்கிற ஜாதகம், கட்சி ஜாதகம் பார்த்திங்கன்னா, கோச்சாரத்தில் இருக்கிற ராகுவிற்கு இப்போது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு, அதாவது கோச்சாரத்தில் இருக்கிற ராகவும் ஜென்மத்தில் ராகவும் 12ஆக வருகிறது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஜாதகத்தில் இருக்கிற கோச்சார ராகுவும் இப்போது ஜென்ம ராகுவும் 12ஆக வருகிறது. அப்போ இது ரெண்டு அங்கே தொடர்பு கொள்ளலை. சனி அப்படிங்கிற கிரகமும் 6-8 வருது. அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர் ஜாதகத்தில் இருக்க சனியும் திமுக கட்சி அந்த சனியும் அந்த இடத்துல 6-8 வருகிறது. அப்போ ஒரு கோச்சாரத்தில் இருக்கிற கிரகம் ஜென்ம கிரகத்தோடு 6-8 வரும்பொழுது அது நன்மை செய்யாது அப்படிங்கிறது. அந்த அடிப்படையில் தான் திமுக எதிர்பாராத சறுக்களை சந்திக்கும். அந்த சறுக்கள் அவங்க 2வது இடத்துக்கு வராங்களா அல்லது 3வது இடத்துக்கு வராங்களாங்கிறது அதை நான் உறுதியாக சொல்ல வரல. ஆனால் சறுக்கல்னால் தான் இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் சரிவடைந்தால் கூட அது சறுக்கல். ஆட்சியில் இருக்கிறவங்க இப்போ ஒரு 100 சீட்டை பிடிச்சிட்டாங்கன்னா கூட அது சறுக்கலை. அப்போ அந்த சரிவை தான் இந்த கட்சி இந்த ரீதியாக சந்திக்கும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். இது இந்த அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் ஜாதகத்தை பற்றி மீண்டும் ஒரு இதை சொல்கிறேன். மிக அற்புதமான கிரக மாளிகை யோகம். இவர் சற்று மக்களோடு போராடி மக்களோடு கலந்து, விஜய் ஜாதகமும் இதே போல தான், அது அப்புறம் வர்றப்போ சொல்லிடுறேன். மக்களோடு கலந்து மக்களோடு போராடி அவங்க தாத்தா மாதிரி சில விஷயத்தை முன்னெடுத்து நடத்தினார்னா 2031 தமிழக அரசியலில் களத்தில் நிற்பது விஜய், இவர் உதயநிதி ஸ்டாலின். இவங்க 2 பேர்த்த தவிர யாரும் களத்தில் நிற்க மாட்டாங்க. இது நிச்சயமாக உறுதியாக சொல்கிறேன். திமுகவில் இருந்து இன்னொரு தலைவர் இந்த இடத்த பிடிக்க முடியாது நிச்சயமாக. அதே மாதிரி தாவேக தனிச்சு இப்போ கட்சி ஆரம்பித்தாலும் அது இவங்க 2 பேர் தான் அடுத்தது நிற்பார்கள்.
இவங்க 2 பேரும் ஜென்ம பகைவர்களாக இருப்பார்கள். அதுக்கு கலைஞர் ஜாதியும் ஜெயலலிதா ஜாதியும் உதாரணம் காட்ட முடியும். கால நேரம் கருதி இந்த விஷயத்தை நான் சொல்லலை. இவருடைய லக்கணமும் அவருடைய லக்கணமும் 6 8ஆக வருகிறது. சஸ்ராத தோஷம். அப்போ இவங்க 2 பேரும் கட்சிங்கிற விஷயத்தில் வரப்ப மிகப்பெரிய எதிராளியாக நிற்பாங்க. அதுக்கு ஜெயலலிதா அம்மா ஜாதகம் கலைஞர் ஜாதகம் உதாரணம் சொல்ல முடியும். ஆனால் இப்போ நேரம் கருதி அதை சொல்கிறதுக்கு இல்லை என்னால். இது அப்போ 2031 அரசியலை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இவர்கள் இருவர் தான் நிற்பார்கள் அப்படிங்கிறது உறுதி. இந்த திமுகவினுடைய விஷயத்தை நான் இதோட முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது தவக தலைவர் விஜய் பற்றி பேச போகிறேங்க.